என்னடா ஆயிடுச்சு, எவனா கீழே விழுந்துட்டானா ஆயிடுச்சு. எப்படி அதுக்குள்ளே டவுன் ஆயிடுச்சுன்னு தெரியல. 50% இருந்துச்சு, 50% வந்து 3% சூசைட் ட்ரை பண்ணியிருக்கான். அங்கே ஒருத்தன் சூசைட் ட்ரை பண்ணியிருக்கான், அடுத்த ஒருத்தன் வெயிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கான். ஹாய் ஹலோ வணக்கம், நானும் உங்கள் விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னா, இப்போ எந்த இடத்துல இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பி பச்சைமலை தாங்க போகிறோம். பச்சைமலை SMILEDRIVE நம்மளை விட்டுட்டு போணுச்சு. இந்த வாட்டி நம்ம தனியாக சோலோவாக போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான், கௌதம், அருண், அப்துல்லா, மொத்தம் 4 வண்டிங்க. 4 வண்டி போகிற வழியில் காட்டுறேன். கோபுரம் என்னன்னு தெரில, திருப்பி மக்கர் பண்ணிகிட்ருக்கு, ரொம்ப மக்கர் பண்ணுது. கூடிய விரைவில் கோபுரம் ஒன்று வாங்கணும், இல்லாட்டினா கோபுரம் சரி பண்ணுறதுக்கு எங்கேயாச்சும் கொடுக்கணும். சரி பார்த்துக்கலாங்க. இப்போ வந்துட்டு படாப்பட்டு கிளம்பலாம். கோபுரோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ். ஆச்சு மொத்தம் 4 பைக் வந்துட்டுருக்கு. திருப்பி பச்சைமலை தான் போகிறோம். பச்சைமலை ஆல்ரெடி பிளாக் பார்த்துருப்பீங்கன்னா பாதியில் கட் பண்ணிட்டேன். அது இந்த வாட்டி வந்து கண்டினியூஸாக போட போகிறேன். செம்மையாக இருக்குங்க சீனரி, ஜாலியாக போயிட்டுருக்கோம். திருப்பி துறையூர் அந்த ரூட் வழியாக தான் அங்கே போயிட்டுருக்கோம். காவேரிப்பாலம் வந்து துறையூர் வந்து அதுக்கப்புறம் இங்கேருந்து பச்சைமலை போகிறோம். பச்சைமலை இந்த வாட்டி ரோடு எப்படி இருக்குன்னு தெரில, அதெல்லாம் மழை பெஞ்சிருக்கு. ரொம்ப சேடு சகதியாக இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், நான் போயிட்டு கரெக்டாக ஹில்ஸ் ஏறுறப்ப முன்னாடி கண்டினியூ பண்ணுறேன். இல்லாட்டினா நடுவில் ஏதாச்சும் கிளம்புற ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதையும் கவர் பண்ணுறேன். கோபுரோட அடிக்கடி பிரச்சனை பண்ணுது. சார்ஜ் நிற்கிறவோட சார்ஜாச்சும் பவர் பேங்க்கில் வச்சு நிற்காட்டி வச்சுக்கலாம். அதாவது கோபுரோ கூட சார்ஜ் வந்துட்டு பவர் பேங்க்கில் வச்சு நிப்பாட்டி வச்சுக்கலாம். ஆனால் என்னென்னா மைக் வந்துட்டு ஒர்க் ஆக மாட்டுது. திடீர்னு மைக் ஒர்க் ஆகுது, நாய்ஸ் வந்துட்டு குறன்னு ஏர் நாய்ஸ் வந்துடுது. எப்படின்னா ஒன்றும் புரியல. சரி ஓகே கைஸ், நான் கரெக்டாக ஹில்ஸ் ஏறுறதுக்கு முன்னாடி கண்டினியூ பண்ணுறேன். இல்லாட்டினா ஃபோனில் மொபைலில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ப்ளாகிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் வேறு கேட்குது. கோபுரம் திடீர்னு மக்கர் பண்ணுது, திடீர்னு ஹேங் ஆகுது. என்னன்னு தெரில. கோபுரம் எதுவும் அப்டேட் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா, அப்டேட் பண்ணணுமா என்னன்னு ஒன்றுமே புரியல. அப்டேட் பண்ணுறதுனா கூட அப்டேட் பண்ணிடலாம், அது ஏன் அப்டேட் ஆக மாட்டேதுன்னு ஒன்றும் புரியல. ஸோ ஓகே கைஸ், ஸ்ட்ரைட்டாக நான் போயிட்டு ஹில்ஸ் ஏறுறதுக்கு முன்னாடி கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக ப்ளாகிங் பண்ணுறதுக்கு மூடு வந்துருச்சு. இப்போ தான் ப்ளாகிங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டைலுக்கு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம துறையூர் வழியாக துறையூர்னா தாண்டிட்டோம். துறையூர் தாண்டி போயிட்டுருக்கோம். இன்னும் இங்கேருந்து பச்சைமலை வந்து 101 எங்கள் வீட்டிலேருந்து காட்டுச்சு, நம்ம வீட்டிலேருந்து 101 காட்டுச்சு. இப்போ வந்துட்டு எவ்வளோ காட்டுதுன்னா 60 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. இன்னும் 60 கிலோமீட்டர் போகணும். இங்கே ஒரு வாட்டி நானும் கௌதமும் வந்துட்டு புளியஞ்சோலை வந்துட்டு பிரேக் எடுத்தோம். ரோஸ் மில்க்கும் பாதாம் பால் சாக்லேட் மில்க் ஷேக் எல்லாம் குடித்தோம். ஓரளவுக்கு ஆவரேஜானா இருந்துச்சு. அந்த அளவுக்கு நான் ஓஜானா சொல்ல முடியாது இந்த விஜய். அதே மட்டும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயில் ஓரளவுக்கு ஓகே கிளைமேட்டு, ஆனால் காற்று பிச்சு உதறுதுங்க. வண்டியை போட்டு தள்ளுது, அந்த அளவுக்கு காற்று அடிக்குது. இன்றைக்கி என்னன்னு தெரில, இந்த அளவுக்கு காற்று அடித்ததில்லை. முதல்ல எவ்வளோ காற்று அடிக்குது. நாங்கள் போகிறனாலே என்னன்னு தெரில. இவங்க என்ன கொஞ்ச நேரம் முன்னாடி காணாம போயிட்டாங்க, இப்போ தான் அங்கே வராங்க. எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு தெரியுமா இங்கே வர்றதுக்கு. நிதானமாக ஃபோன் அடிச்சு என்னடா ஆயிடுச்சு, எவனா கீழே விழுந்துட்டானா, நம்மளுக்கு கண்டென்ட் மிஸ் ஆயிரும்லங்க. கீழே விழுந்துட்டாங்கன்னா போய் வீடியோ எடுக்கணும்ல, அதனால கேட்டால் எதுவும் இல்லை, வந்துட்டுருக்கேன், ட்ரிப்பை ரீசெட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கோபுரம் வேறு மக்கர் பண்ணுதான் என்னன்னு தெரியல. நான் பேசுகிற பாதி நேரம் கேட்கும், ஒரு 30 செகண்ட்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் டிஸ்கனெக்ட் ஆயிடுது. மைக்கு மட்டும் வீடியோ மட்டும்னா கேப்சர் ஆகுது. அது வேறு என்ன ப்ராப்ளம்னு தெரில. நம்ம இந்த ரூட்டில் ஏகப்பட்ட வாட்டி போயிருக்கோங்க. எப்படின்னா ஏற்காடு போயிருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ரிப்பே வந்து ஏற்காடு இந்த ரோட் வழியானா போனோம். செகண்ட் ட்ரிப் வந்துட்டு கொல்லி ஹில்ஸ் போயிருக்கோம். கொல்லி ஹில்ஸே கிட்ட 2 வாட்டி போயிருக்கோம். கொல்லி ஹில்ஸ் இந்த இடத்துல, புளியஞ்சோலை 2 வாட்டி போயிருக்கோம் அது இதே ரோட்டில். அதுக்கப்புறம் பச்சைமலையும் 2 வாட்டி போயிருக்கோம். இது 3ஆவது வாட்டி போயிட்டுருக்கோங்க. பச்சைமலை ஒரு வாட்டி போயிட்டு ஒழுங்காக ப்ளாகிங் எடுக்கலை. இந்த வாட்டியாச்சும் உருப்படியாக எடுக்கணுங்க. ஏன்னா போன வாட்டி வந்து எடுத்த கிளிப்பிங் எல்லாமே இன்கரப்டேட் ஆகி மெமரி கார்டில் ஏதோ டீஆக்டிவேட் இதாகி அழிஞ்சிருச்சு. ஒழுங்காக வாய்ஸ் மட்டும் இல்லை, பிக்சர்ஸ் எப்படி கைஸ் ஃபைனலாக வந்துட்டு பச்சைமலை கண்டுபிடிச்சாச்சு ரூட்டு. இந்த ரூட்லலாம் போக சொல்லியிருக்காங்க.
ஓகே கேஸ் ஃபைனலாக வந்து ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. பச்சைமலை ஃபால்ஸ் கிட்ட என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோபுரம் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. அதே மட்டும் வந்து கோபுரம் வந்துட்டு வாய்ஸும் கேட்க மாட்டுது. சார்ஜ் சுத்தமாக டவுன் ஆயிடுச்சு. எப்படி அதுக்குள்ளே டவுன் ஆயிடுச்சுன்னு தெரியல. 50% இருந்துச்சு. 50% வந்து 3% வந்து டவுன் ஆகி ஆஃப் ஆயிடுச்சு. அதே மட்டும் வாய்ஸ் சுத்தமாக கேட்க மாட்டுது. மீடியம் அமௌண்ட் எதுவும் போயிடுச்சா என்னன்னு தெரில. அது வேறு பார்க்கணும். சரி நம்ம கீழேனா ஃபால்ஸ்லேருந்து இறங்கிட்டு இருக்கோங்க. இதோ மேலே அங்கேருந்து இப்போ கீழே போயிட்டுருக்கோம். போகிற வழியெலாம் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்னொன்று என்னென்னா கண்ணாடி கூலிங் கிளாஸ் வச்சுருந்தாங்க. எனக்கும் கூலிங் கிளாஸும் செட் ஆகாது போல், உடஞ்சிருச்சு. என்னை விட்டுட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. நானும் போயிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இன்னும் அப்துல்லா வந்துட்டு அருவின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தான். இதை பாருங்கள் அருவி. ஆனால் அங்கே பாருங்கள் அது ஒரு அருவியம்மா. இது அருவின்னு சொல்லிட்டு இதை கட்டையை காட்டுறான். இந்த அந்த நாய் அங்கே நிற்கிறான் பாருங்கள், அவனா அது கூட்டிகிட்டு வந்து அருவின்னு சொல்லிட்டு இதை காட்டுறாங்க. இது அருவியா? எங்கேயா குளிக்க முடியும்? அங்கே பாருங்கள், அங்கே இருக்கிற வாட்ச்மேன் என்னன்னா 200 பேர் குளிக்கிறேன்னு சொன்னார். 200 பேர் கூட இங்கே 50 பேர் கூட இருக்க மாட்டாங்க போல். இங்கே 200 பேர் குளிக்கிறேன்னு சொல்கிறாரு. அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், அங்கே எத்தனை பேர் குளிக்கிறாங்க? ஒரு 10 பேர்னா குளிப்பாங்க முக்கால்வாசி. சரி அதுவுமா சரி என்ன வச்சு இன்சல்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் இறங்கிட்டான், சூசைட் ட்ரை பண்ணியிருக்கான். அங்கே ஒருத்தன் சூசைட் ட்ரை பண்ணியிருக்கான். அடுத்த ஒருத்தன் வெயிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கான். பார்ப்போம், யாராச்சும் இறந்தானா நான் டைட்டிலில் போடுறேன். எங்கே ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தீங்க? எந்த ஃபால்ஸுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? ஃபால்ஸுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களா இல்லை கட்டைக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களா? இல்லை அது ஃபால்ஸு, அது அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போக வேண்டியும். நீங்கள் எதுக்கு இந்த கட்டைக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? அதுவும் 200 பேர் இருக்காங்களா? இந்த இடத்துக்கு எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க சொல்லுங்க, காரணத்தை சொல்லுங்க. நீ குதிச்சு சாவுடா, நான் கண்டென்ட் ஆகிக்கிறேன். சாவு 8 உதகிடா. எப்படி உதச்ச? ஆமா ஆமா போய் குதிடா, குதிச்சு காட்டு. இங்கேருந்து ஆளுன்னு சொன்னேன். ஓகே ஃபைனலாக வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா 8:30. நம்ம கிளம்புனதோ 8 o'clock. 8:30க்கு சொன்ன மட்டுமே ரீச் ஆயாச்சு. 8 o'clock வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்அப்னா ஆகிட்டு இப்போ தான் வந்தேன். கரெக்டாக 8 o'clock, காலையில் 8 o'clock கிளம்பணும். இப்போ 8 o'clock வந்தாச்சு. வழக்கம் போலயே நம்ம கோபுரம் வந்து செம்மையாக சொதப்பிடுச்சுங்க. மீடியா மோடு வந்துட்டு போயிடுச்சு போல். ஏன்னா நம்ம பண்ணுறோம் ஒரு நிமிஷம் கிளிப்பிங் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம், ஏன்னா ஒரு 5 நிமிஷம் எடுக்கிறோம். ஒரு கிளிப்பிங் வந்துட்டு 1 நிமிஷம் மட்டும் ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகுது. அப்படின்ட்டு இன்னொன்று வந்துட்டு 3 நிமிஷம் வீடியோ எடுத்தோன்னா அதில் வந்து வெறும் 10 செகண்ட் 30 செகண்ட்ஸ் மட்டும்தான் ஆடியோ ரெக்கார்ட் ஆகுது. மற்ற எல்லாமே எரேஸ் ஆகிடுது. வெறும் வீடியோ கிளிப்பிங் மட்டும் இருக்கும். ஏர் நாய்ஸ் கூட கேட்கலங்க. என்னன்னு தெரியல. மீடியா மோட்டு மேபி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் சொல்லுங்கள். எங்கேயாச்சும் ரிப்பேர் பண்ண முடியுமா, இல்லை நம்மளே சரி பண்ண முடியுமா, இல்லை கேரண்டி எனி ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாருங்கள். வாங்கி 1 year கூட ஆகலை. 8 months 9 months ஆகுது. அதுக்குள்ளேயே இவ்வளோ ப்ராப்ளம் கொடுக்குது. கோப்ரோ ஆனால் நல்லா இருக்குங்க. கோப்ரோ சூப்பராக இருக்குது. கோப்ரோ வாங்கி 2 years ஆயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி கோப்ரோவில் வந்துட்டு எந்த குறையும் இல்லை. கோப்ரோ வந்து செம்மையாக இருக்குது. இப்போது மீடியா மவுண்ட் மட்டும் சரியில்லை. மீடியா மவுண்ட் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, பாதி தூரம் வந்து ரெக்கார்ட் ஆகுது, அதாவது வாய்ஸ் கேட்குது. பாதி தூரம் வந்து வாய்ஸ் கேட்க மாட்டுது. அதில் வந்து சார்ஜும் ஏற மாட்டுதுங்க மீடியா மோடில். அது என்ன ப்ராப்ளம் தெரில. அது வேறு சரி பண்ணணும். இன்னும் நெக்ஸ்ட் ரைடு இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் வேறு பயங்கரமான பிளான்லாம் போட்டு வச்சுருக்கேன். அந்த ரைடுக்கு போகணுன்னா நம்ம மீடியா மோட் வந்து சரியாகணும். இல்லை இன்னொன்று வாங்கணும். அதை வாங்குறதுக்கு அந்த ரைடுக்கு வந்துட்டு பைசா பத்தாது. அதனால் யோசிச்சுட்ருக்கேன். அந்த ரைடு கண்டினியூ பண்ணணுன்னா இந்த மீடியா மோட் சரியாகணும். இல்லை அந்த ரைடு வந்துட்டு போக முடியாமல் இருந்தானா, போகக்கூடாதுன்னு நினச்சானா மீடியம் அமௌண்ட் வந்து திருப்பி புதுசு வாங்க முடியும். இல்லை ஏதாச்சும் ரிப்பேர் பண்ணுற கடை சம்திங் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லாட்டினா என் மெயில் ஐடி இருக்கும், இல்லை இன்ஸ்டா ஐடி இருக்கும், அங்கே வந்து டெஸ்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கோப்ரோ மேபி ரிப்பேரிங் ஷாப் ஏதாச்சும் சம்திங். அது நாங்கள் நிறைய இடத்துல வந்து வீடியோ எடுக்கவே முடியல. ஃபால்ஸ் இறங்கிட்டு வந்துட்டு சரி கோப்ரோ ஆன் பண்ணுவோம். நான் ஆன் பண்ணி பார்த்தா ஆனே ஆகலை. இத்தனைக்கும் போயிட்டு பவர் பேங்க்கில் வந்து சார்ஜ் போட்டு தான் வச்சுருந்தேன். ஆனால் ஆன் ஆக மாட்டுது. ஏன்னா தெரியல. திருப்பி கோப்ரோ என்ன ப்ராப்ளம் பண்ணிச்சுன்னு தெரியல. இப்போ எடுத்து திருப்பி சிஸ்டத்தில் போட்டு எனி அப்டேட்டிங் இல்லை ஃபார்மேட் ஃபேக்ட்ரி ரீசெட் எது வேணாலும் பண்ணுறேன். பண்ணிவிட்டு எப்படி ஒர்க்கிங் ஆதா இல்லையான்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ இதுக்காண்டே ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். மேபி நெக்ஸ்ட் வீடியோ வந்து கோப்ரோவோட டேக் பண்ணி போடுறேன். ஏன்னா அப்போனா வந்துட்டு அடுத்த வந்துட்டு கோப்ரோ வந்து இந்த மட்டும் ப்ராப்ளம் உண்டு பண்ண மாட்டாங்க.
அப்போனா சரி பண்ணுவாங்க. ஃபால்ஸில் போய் குளித்தது வந்து கோல்டு பிடிச்சிச்சிங்க. இன்றைக்குள்ளே கோல்டு பிடிச்சிச்சு. எல்லாத்துக்கும் நாளைக்கு கோல்டு பிடிக்கும், எனக்கு இன்றைக்கே இப்பயே கோல்டு பிடிச்சிச்சுங்க வெறும் 4 ஹவர்ஸ்க்குள்ளே. சாரி கைஸ், நிறைய வீடியோ வந்து நிறைய பேசினேங்க, எதுவுமே ரெக்கார்ட் ஆக முடியல. அதே மட்டும் நம்ம கொடைக்கானல் ப்ளாக்லையும் நிறைய பேசியிருந்தேன். நிறைய இடத்துக்கு போக முடியாத இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் போன ரூட் எல்லாமே போட முடியுமா என்னன்னு தெரியல. வேணா கொஞ்சமாக ஷார்ட்ஸாக போடுறேன், கிட்ட அப்படியே கட் பண்ணி போடுறேன், வேணால் பார்த்துக்குங்க. ஓகே கைஸ், டாட்டா பாய், டாட்டா பாய், டாட்டா பாய். என் பண்ணுறக்கே மனசு இல்லைங்க, ஏன்னா ஒழுங்காக ப்ளாகிங் பண்ணோம், ஆனால் எல்லாமே சொதப்பி போகுது, என்னன்னு தெரிலங்க. இந்த ப்ளாகிங் போடுவேன், ஆனால் வந்துட்டு ஏதாச்சும் இது போட்டுருவோங்க, சாங்கு, இல்லாட்டினா எம்டியாக மியூட் பண்ணி போட்டுருவோங்க, கோச்சிக்காதீங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து கூட போடலாம். வாய்ஸ் ஓவர் கொடுத்தானா வாய்ஸ் ஓவர் கொடுத்த அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா இருக்காது, அதனால் வாய்ஸ் ஓவரில் போடல. சரி, ஓகே கேஸ், இந்த வீடியோ இதோட எண்டுக்கு வருது. எதுனா காரணம் தரம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பை பை, பி சேஃப், பி ஹாப்பி, பாய்.